பாக்கியலட்சுமி. நான் அரசு நடுநிலைப்பள்ளி மணப்பட்டில் படிக்கிறேன். எங்கள் மணப்பட்டு கிராமமானது இயற்கை சூழ்நிலைகள் நிறைந்த கிராமமாகும். இங்கே நிறைய மரம் செடி கொடிகள்லாம் பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கும். நாங்கள் ஊருக்குள்ளே போகும்போதும் சரி, பள்ளிக்கூடம் வரும்போதும் சரி, வர வழியில் வித்தியாசமான பறவைகள், விலங்குகள்லாம் பார்ப்போம். நிறைய பறவைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதோட வாய்ஸும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதனால தான் எங்களுக்கு பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்தது. வணக்கம், என் பேர் நவீனா. இவங்க எல்லாரும் என்னோட டீம்மேட்ஸ். என் பேர் வின்னரசன். பிரியதர்ஷினி, கீர்த்திகா, பாக்கியலட்சுமி. நாங்கள் எல்லாம் அரசு நடுநிலைப்பள்ளி மணப்பட்டில் படிக்கிறோம். நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் பேர் வந்து பேர்ட்ஸ் த நேச்சர்ஸ் ஆர்கிடெக்ட். இந்த ப்ராஜெக்டோட எய்ம் என்னென்னா பறவைகளோட கூடு கட்டும் பழக்கங்களையும் அதோட முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். To identify the bird nesting habitat of different birds and their importance. இந்த ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா பறவைகள் கூடு கட்டுறது இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காகவா இல்லை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவா அப்படின்றது தான். First objective is to identify whether the birds are building nests for breeding. Second objective is to identify whether the birds are building nests for safety purpose. என் பேர் வின்னரசன். இந்த ஆய்வை மேற்கொள்வதற்காக நாங்கள் பல திட்டங்களை வகுத்தோம். எங்கள் வழிகாட்டி ஆசிரியராக திரு சசிகுமார் அவர்கள் பல பயிற்சிகளை அளித்தார். மேலும் அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் மூலமாக திரு கௌதம் பேர்ட் வாட்சர் பறவைகளை எவ்வாறு நோக்க வேண்டும், எவ்வாறு கணக்கெடுக்க வேண்டும் மற்றும் செயற்கை முறையிலான பேர்ட் ஃபீடர் எவ்வாறு உருவாக்க வேண்டும் மற்றும் மேன்மேட் நெஸ்ட் எவ்வாறு உருவாக்க வேண்டும் என பல பயிற்சிகளை அளித்தார். மணப்பட்டு கிராமத்தில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் பேர்ட் நெஸ்ட் இருக்குது, பேர்ட் எங்கெங்கெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக சர்வே எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து கூகுள் மேப் உதவியோடு இந்த இடத்துல நாங்கள் ரெட் லைனில் மார்க் பண்ணோம். அது எங்கெங்கன்னா மணப்பட்டு, மூர்த்திகுப்பம், புதுகுப்பம், அப்புறம் மணப்பட்டு ரோடு இந்த இடத்துல நாங்கள் வந்து சர்வே பண்ணுறதுக்காக ரெட் லைனில் கோடு போட்டிருக்கோம். அடுத்து எங்களோட குழு உதவியோடு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், பேர்ட் வாட்சிங் எங்கே அந்த இடத்து தெரியலனா அங்கே இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குழு உதவியோடு நாங்கள் வந்து அந்த இடத்துல பேர்ட் நெஸ்ட் எங்கே இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். அடுத்து அந்த குழு உதவியோடு நாங்கள் வந்து பறவை வந்து நோக்கிறது எப்படி பார்க்குறது அதெல்லாம், அப்புறம் அதோட பழக்க வழக்கம், அப்புறம் அதோடைய கூடு கட்டுற விதம் அதெல்லாம் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அதுக்காக வந்து நாங்கள் ஜனவரி மாதம் முழுவதும் இந்த கிராமம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து சர்வே எடுத்தோம். என் பேர் கீர்த்திகா. நாங்கள் வந்து பேர்ட் வாட்சிங் பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் நாங்கள் வந்து பேர்ட் வாட்சிங் பண்ணும்போது அமைதியாக போகணும், மெதுவாக போகணும். ஏன்னா அங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் பறக்கக்கூடாதுன்றதால நாங்கள் ஸ்லோவாக போகணும். போயிட்டு நாங்கள் வந்து அங்கே வந்து ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் அதை நோட் பண்ணோன்னா அது சவுண்ட் வந்து எந்த திசையிலேருந்து வருதுன்றது நாங்கள் வந்து உற்று கேட்டோம். உற்று கேட்கும்போது இந்த திசையிலேருந்து அந்த சவுண்ட் வருதுன்றது வந்து எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. அப்போ நாங்கள் அந்த பேர்ட்ஸ் அந்த திசையில் பார்க்கும்பொழுது எங்களுக்கு அது தெரியல. அப்போ நாங்கள் வந்து பைனாக்குலர் உதவியோடு நாங்கள் ஈஸியாக பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அதோடைய கலர் பார்த்தோம், பீக் பார்த்தோம், அதே கிளாப் பார்த்தோம். அதே கிளாப் பார்த்துட்டு எங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் இருந்துச்சு. அது இந்த கிளாப், பீக்ஸ், கலர் 3மே நாங்கள் இந்த கார்ட் கூட மேட்ச் பண்ணி பார்த்தோம். மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அது என்ன பேர்டுன்றது எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது. அதை வச்சு நாங்கள் சர்வே எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்கே வந்து வெறும் பேர்ட்ஸோடைய கிளா மட்டும் இருந்துச்சு, அங்கே எந்த பேர்ட்ஸுமே இல்லை. அப்போ நாங்கள் அந்த கிளாவையும் பேர்ட்ஸோடைய இருக்க கார்ட்ஸோடைய அந்த கிளாவையும் நாங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பீகாக் அப்படின்றத நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து பேர்ட்ஸ் த நேச்சர்ஸ் ஆர்கிடெக்ட். அந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் மேன்மேட் நெஸ்ட் செஞ்சோம். அந்த நெஸ்ட்டு செஞ்சது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பாட், லிட், ஸ்ட்ரா. நம்ம வந்து பாட் வந்து பிக் பாட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்மால் பாட்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பிக் பாட் எடுத்துக்கிறோம். எந்த பாட் எடுத்துக்கிறோமோ அந்த பாட்டில் வந்து ஹோல் போட்டுக்கணும். ஏன்னா அந்த ஹோல் வழியாக தான் வந்து பேர்ட்ஸ் உள்ள போய் பண்ணுவோம். அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு ஹோல் போட்டுக்கிட்டு அதில் வந்து ஸ்ட்ரா எடுத்து உள்ளே வைக்கணும். வச்சுட்டு இந்த லிட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப் வச்சு இதை வந்து கவர் பண்ணணும். இது வந்து நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக வச்சுக்கோங்க.
தங்குச்சு. காக்கா வந்து அதை சேஸ் பண்ணனால இந்த சின்ன சன்பர்ட் வந்து தங்காமல் வேற இடத்துக்கு போயிடுச்சு. இதுவே நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு வந்து பார்க்கக்குள்ள அது வந்து கிட்டத்தட்ட 2 months வரல. ஏப்ரலுக்கு முன்னாடி வந்து அது தங்குச்சு ஒரு மரத்தில். அந்த மரத்தில் வந்து தங்குச்சு. அந்த இடத்துல வந்து அதுக்கு சேஃப்டியாகவும் இருந்தது. இதுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேர்ட்ஸ் வந்து சேஃப்டிக்காகவும் கூட்டில் தங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்கூலில் இருக்கிற பேர்ட்ஸை நாங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பேர்ட் ஃபீட்டர் வச்சோம். இந்த பேர்ட் ஃபீட்டரை நாங்கள் இப்போ எப்படி உருவாக்குறதுன்னு காட்ட போகிறோம். யூஸபிள் வாட்டர் பாட்டில், பிளேட், ஸ்பூன், அப்புறம் பறவைகளுக்கு பிடிச்ச கிரெயின்ஸ், அரிசி, கேழ்வரகு, கம்பு நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ இந்த பிளேட் சென்டராக ஹோல் போட்டு இந்த பாட்டிலோட முனையை இது போகிற அளவுக்கு அந்த ஹோல் இருக்கணும். ஹோல் போட்டதுக்கப்புறம் கார்க் போட்டு மூடிடணும். அதுக்கப்புறம் நாம் அது ஃபுல்லாக கிரெயின்ஸ் போட்டு கவர் பண்ணணும். ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நம்ம கார்க் போட்டு மூடிடலாம். கடைசியாக பேர்ட் ஃபீட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஹோல் போட்டு கம்பி போட்டு கட்டிடணும். இப்போ வந்து நம்மளோட பேர்ட் ஃபீட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ மரத்தில் ஈஸியாக ஹேங் பண்ணலாம். நாங்கள் பேர்ட் சர்வே எங்கள் ஊரில் எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 27 வகையான பறவைகள்லாம் இருந்தது. அந்த பறவைகள்லேயே வந்து அதிகமாக எந்த பறவை இருந்ததுன்னா க்ரோ, மைனா, காண்டேரன், ஸ்வாலோ இதெல்லாம் தான் வந்து அதிகமாக இருந்தது. நாங்கள் பார்த்தது வந்து கம்மியாக இருந்தது எதுனா அவுல், ஹூக், பீகாக் இதெல்லாம் தான் வந்து கம்மியாக இருந்தது எங்கள் ஊரில். அதேமாதிரி பேர்ட் நெஸ்ட்டையும் வந்து நாங்கள் ஜனவரியில் ஒரு தடவை வந்து சர்வே எடுத்தோம். அப்போ வந்து வந்ததுலாம் வந்து க்ரோ, ஸ்பேரோ, விவர் பேர்ட், க்ரீன் பேரக்கிட், உட்பெக்கர், ஈக்ரெட் இதெல்லாம் தான் வந்து நாங்கள் வந்து சர்வே ஜனவரி மந்தில் சர்வே எடுக்கும்போது இருந்தது. ஏப்ரல் மந்தில் சர்வே எடுக்கும்போது ஹவுஸ் க்ரோ, ஸ்பேரோ, விவர் பேர்ட், க்ரீன் பேரட், உட்பெக்கர், ஈகிள், சன்பேர்ட், ஹூப் இந்த பேர்ட்லாம் வந்து ஏப்ரல் மந்த் வந்து நாங்கள் பேர்ட் சர்வே எடுக்கும்போது இருந்தது. நாங்கள் வந்து பேர்ட் நெஸ்ட் கவுண்ட் பண்ணோம், சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல வந்து நிறையா டிஃப்ரெண்ட் இருந்தது. ஜனவரி மந்த்தும் ஏப்ரல் மந்த்தும் சர்வே எடுத்தோம். சிலதெல்லாம் வந்து ஜனவரி மந்த் எடுத்ததை விட ஏப்ரல் மந்தில் எடுத்தது தான் கம்மியாக இருந்தது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பேரோ வந்து 12 இருக்குன்னா இங்கே வந்து 7 தான் இருக்குது. இங்கே வந்து ரிவர் பேர்டு வந்து 13 இருக்குன்னா இங்கே வந்து 4 தான் இருக்குது. இதுமாரி நிறையா வந்து கம்மியாக இருந்தது. பட் சில இதெல்லாம் வந்து ஜனவரி மந்த்து இந்த பேர்ட்ஸ்லாம் இல்லை, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் இந்த 2 சர்வேலையும் எடுத்தோம். நாங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ஏப்ரல் மாதமும் ஒரு வாட்டி நாங்கள் சர்வே பண்ணோம். சர்வே பண்ணதில் எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் பார்த்ததுல வந்து இது ஏப்ரல் மாதம் பார்த்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா அந்த இதில் வந்து நாங்கள் ஜனவரி மாதம் பார்க்கும்போது ப்ரீடிங் வந்து முடிஞ்சு மறுபடியும் வந்து கொஞ்சம் நிறையா பறவைலாம் வந்து வேறு இடத்துல போய் கூடு கட்டி ப்ரீடிங் வந்து ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் ப்ரீடிங்காகவும் வந்து கூடு கட்டுது அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். Weaver birds are found to be great architects. It is the male bird who builds the nest. The first step is to tie a leaf strip onto a twig where knotting comes into play that demands tremendous practice. The next step is to weave a ring, and once ring is complete, then the firm work starts on the roof. The beak of the master craftsman produces elegant and beautiful nest. Bio means life. Mimicry means imitate. Biomimicry is
using nature to find sustainable solutions to human problems. Many animals and birds were imitated to make new discoveries or inventions. Recently, Japanese engineers have used kingfisher's head to help redesign the front of a bullet train and successfully reduced the noise. Finally, we need to follow some suggestive measures to preserve the bird's habitat. Birds are very important for our ecosystem. So, it is our prime duty to conserve the birds from climatic changes, pollution, etc. You could place food and water for birds at the rooftop. You can also avoid buying materials that are made from birds. For example, hand fans made out of peacock feathers. If possible, elevate bird feeders at your residence and workplace. Avoid materials that are harmful for birds, for example, burning crackers. Preserve and restore bird habitats like man made nests.